வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த அரசாங்கம் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 2023ல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு முட்டை போடுறதா ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படி முட்டை தேவையில்ல, நாங்க முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆப்ஷனலா வந்து ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ரைட் விங் குரூப்ஸ், இந்துத்துவா அணிகள், வலதுசாரி சிந்தனையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய சில பேரண்ட்ஸை தூண்டிவிட்டு இவங்கெல்லாம் போய் அப்போஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணி இதற்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணதுனால கடந்த டியூஸ்டே ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மிட் டே மீல் ஸ்கீம்ல இருந்து எக்ஸையும் சுகரையும் நாங்க வித்ட்ரா பண்றோம், அதுக்கான ஃபண்டிங்கை வந்து நாங்க நிறுத்த போறோம் அப்படின்னு ஆல்ரெடி வாரத்துக்கு ஒரு முட்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இது இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்வீட் கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த எக்ஸும் சுகருக்கான அந்த ஃபண்டிங்கை வந்து நிறுத்துறதா ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சில பள்ளிகள்ல அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள்லயும் அரசாங்க பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா இந்த மிட் டே ஸ்கீமோடைய கான்ட்ராக்ட் வந்து அக்ஷய பாத்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த நிறுவனம் முழுக்க முழுக்க கம்ப்ளீட் வெஜிடேரியன் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், எக்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கிளாஸோட தான் இந்த கான்ட்ராக்ட் உள்ளே என்டர் ஆறாங்க. ஸோ அப்படி அக்ஷய பாத்திரா நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா ஈவன் அதர்வைஸ் இவங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து சர்வ் பண்ணப்படுறது இல்லை. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் மற்றும் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளிலும் எக்ஸும் சுகரும் வந்து சர்வ் பண்ண மாட்டோம், கவர்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து பிரைவேட்டா பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்கிக்கங்க. நீங்க பப்ளிக் கிட்ட இருந்து சுத்தி இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு முட்டையும் இனிப்பு வகைகளும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நீங்க செஞ்சுக்கணும். கவர்மெண்ட் இதுக்கான ஃபண்டை ப்ரொவைட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, வலதுசாரி குரூப்ஸ் கிட்ட இருந்தும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது. கிட்டத்தட்ட சில ஸ்கூல்ல 40% பெற்றோர்கள் இந்த முட்டை ப்ரொவைட் பண்றதுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நாங்க வந்து இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கறத முதல்லயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்ப ஒட்டுமொத்தமா அதுக்கான ஃபண்டிங்க நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபண்டுன்னு சொல்லும் போது இதற்கான ஒரு பிரத்யேகமான ஃபண்டை இவங்க வந்து பெரிய அளவுல ஒதுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. வெறும் 24 லட்சம் குழந்தைகள் சாப்பிடறதுக்கு 50 கோடி ரூபாய் இவங்க ஒதுக்குறாங்க. அந்த 50 கோடியை இன்னைக்கு ரத்து செஞ்சு ஒரு ஜிஓவை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம். இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்டா இல்ல. மெதுவா நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல குழந்தைகளுக்கு பள்ளியில் இந்த மிட் டே மீல்ல கொடுக்கக்கூடிய இந்த எக்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு பொருளையை கடப்பி விடுறாங்க பாருங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே முட்டையை கொடுத்துதான் அவங்கள நான் வெஜிடேரியனா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படியே எக்க கொடுத்து இவங்களை நான் வெஜிடேரியனா மாத்துறதுனால இவங்க சனாதன தர்மத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. பிஞ்சிலேயே இவங்களை மாத்துறதுக்கான முயற்சியை தான் இந்த அரசாங்க மிட் டே மீல் ஸ்கீம்னால காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதனால சாத்வீகமான ஒரு டயட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாங்க நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கையும் இந்த சங்கி கூட்டம் பேசுது. ஏற்கனவே மத்திய பிரதேஷ்ல போன வருஷம் இதே மாதிரி பேசிதான் இந்த ஸ்கீமை சுத்தமா காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது கோவா கவர்மெண்ட்டும் இந்த ஸ்கீமை சுத்தமா காலி பண்ணிடுச்சு. இப்ப நான் ஒரு மேப் போட சொல்றேன், ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல எல்லாம் வாரத்துக்கு 5 நாள், வாரத்துக்கு 6 நாள்னு குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கப்படுகிறது. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த முட்டை கொடுக்கறத அப்படியே கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டாங்க. முட்டை ஏன் கொடுக்க சொல்றாங்க நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முட்டை இஸ் த சீஃப் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். உடல் வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். ஒரு முட்டையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? புரோட்டீன் 6 கிராம், ஃபேட் 5 கிராம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி6, விட்டமின் பி12, விட்டமின் டி, விட்டமின் இ, அயர்ன், ஃபோலேட், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம், இப்படி எத்தனையோ உடலுக்கு முக்கியமான புரத சத்துக்களை தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சீப்பான அஃபோர்டபிளான ஒரு காஸ்ட்ல நமக்கு கிடைக்குது. மகாராஷ்டிரா போன்ற மாநிலத்துக்கெல்லாம் வருமானத்துக்கு குறைச்சலே இல்ல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. 50 கோடி அப்படிங்கறதே ரொம்ப கம்மி இவங்க ஒதுக்குறது. மகாராஷ்டிரா நினைச்சா வாரத்துக்கு 6 நாளும் முட்டை போடலாம் குழந்தைங்களுக்கு.
ஆனா இன்னைக்கு அந்த போடக்கூடிய ஒரு முட்டையும் நிறுத்தி வச்சிருக்கு இந்த அரசாங்கம். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய கேவலம் யோசிச்சு பாருங்க. உங்க கேவலமான ஒரு மத மூட நம்பிக்கைக்காக குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துல நீங்க மண்ண அள்ளி போடுறீங்களா? இன் கான்ட்ராஸ்ட் சவுத் இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்களோட டெவலப்மெண்ட்டை நீங்க பாருங்க. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் மக்கள் மீது, அந்த குழந்தைங்க மீது அக்கறை இருக்கிறதுனால, கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாரத்துல 6 நாள் முட்டை போடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளால அடிஷனலா ஒரு 23 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. வாரத்துல 1 நாள் முட்டையும், வாரத்துல 2 தடவை பாலும் குடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு. தமிழ்நாட பத்தி சொல்லவே வேண்டாம். மதிய உணவு மட்டும் இல்ல, காலை சுற்றுண்டியும் நாம குடுக்குறோம். இப்படி தெற்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் குழந்தைங்க மேல அக்கறை காட்டுறாங்க. அவங்களோட ஊட்டச்சத்து மேல அக்கறை காட்டுறாங்க. ஏன்னா உலக சுகாதார மையமே சொல்லியிருக்கு, இந்தியால அதுவும் குறிப்பா 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல அண்டர் நியூட்ரிஷன், ஸ்டண்டட் குரோத் இதெல்லாம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு. இதுல கேவலம் என்ன தெரியுமா? மகாராஷ்டிரா அரசாங்கம் கடந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச போது கிட்டத்தட்ட இந்த லாட்லி பெஹன் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் அங்க வந்து அந்த லாட்லி பெஹன் அப்படிங்கிற பேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு ப்ரமோஷனுக்கு மட்டுமே 200 கோடி செலவு பண்ணிருக்கு இந்த பாஜக அரசாங்கம். வெறும் அந்த ஸ்கீமை ப்ரமோட் பண்றதுக்கு 200 கோடி. ஆனா ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 1 நாள் முட்டை போடுறதுக்கு 50 கோடி செலவழிக்க உங்களுக்கு மனசு வரல. கேட்டா 40% ஆஃப் த பேரண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. மீதி 60 பேர் முட்டை சாப்பிடுறவங்க தானே. உண்மையிலேயே குழந்தைங்களோட ஆரோக்கியத்து மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் யாரு ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் இந்த ஸ்கீமை நாங்க கேன்சல் பண்ண மாட்டோம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா உங்க குழந்தைங்க முட்டை சாப்பிட வேண்டாம். அதற்கான ஆப்ஷன் நாங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை சாப்பிட சொல்லுங்க. 40% பெற்றோருக்காக ஒரு சின்ன மைனாரிட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான குழந்தைகளுடைய ஊட்டச்சத்துல நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு அல்லவா ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் சொல்லியிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருடைய உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சாய்ஸ். இதுதான் சாப்பிடணும்னு எந்த பள்ளிக்கூடத்திலையும் யாரும் வற்புறுத்த போறதில்ல. ஆனா இத சாப்பிடலாம் அப்படிங்கிற சாய்ஸ கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமையா இல்லையா? யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. விருப்பம் இல்லாதவங்க சாப்பிடாதீங்க, ஒதுக்கி போங்க, வேற சாப்பிடுங்க. அடிப்படை தேவைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் நாளைக்கு நம்மளோட டெமோகிராபிக் டிவிடெண்ட். அத வெறும் ஒரு குழந்தையா பார்க்க முடியாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு குழந்தையும் இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்காக நாம செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும். இப்ப புரியுதா இவங்களுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை பார்க்கும்போது ஏன் அடி வயத்துல இருந்து எரிச்சலும் கோபமும் பொறாமையும் பொத்துக்கிட்டு வருதுன்னு? ஏன்னா இங்க குழந்தைகளுடைய கல்வியை மட்டும் இல்ல, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்கீம்ஸோட எஃபெக்ட் வந்து லாங் டேர்ம்ல நமக்கு தெரியும். அடுத்த 10 வருஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளரக்கூடிய ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு வளரக்கூடிய குழந்தைங்க நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறுவாங்க. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவையும் கல்வியும் நம்ம கொடுக்கணும்னா அந்த குடும்பத்தையே அடுத்த தலைமுறைக்கு அடுத்த லெவலுக்கு நாம லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம்னு அர்த்தம். ஆனா இந்த சங்கி கூட்டம் என்னைக்கு அடுத்தவங்க ஆரோக்கியத்தை பத்தி, அதுவும் குறிப்பா ஏழை எளிய மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி என்னைக்கு இவங்க கவலைப்பட்டிருக்காங்க? உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை நினைச்சாலும், இந்த நாட்டுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதும் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு.